இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு சில்லி சிக்கன் போட போகிறேன். சில்லி சிக்கன். வாவ். என்ன பண்ணணும்? எலும்பு இல்லாத சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் பொடிசாக கட் பண்ணது. ஓகே. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வர மிளகாத்தூள், ஓகே, உப்பு, ஆயில், எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. இப்போ அதை கலந்து வச்சுக்கலாம். ஓகேம்மா. இவ்வளோதானா? ஆமாம். நான் கடையில் வாங்குகிற பொடியாக இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டிலே மசாலா பண்ணுறது. ஓகே. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகேம்மா. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு ஃபுல்லாக போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். ஓகேம்மா. இது மிளகாத்தூள் வந்து தனியாக வந்துடாதா? வராது. லெமன் ஜூஸும் ஆயிலும் கொஞ்சம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிளகாத்தூள் நல்லா பிடிச்சி. ஓகேம்மா. ஸோ முட்டை ஊற்றுறதுக்கு பதிலாக ஆயில் ஊற்றினா அந்த மாதிரி. ஆமாம். ஓகே. அப்புறம் லெமன் ஜூஸு. ஓகே. ஒரு லெமன். சின்ன லெமனு. ஓகே. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. நல்லா பொடியெல்லாம் நல்லா குடிச்சுக்கும். ஓகே. கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு அப்புறம். ஓகேம்மா. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ பொரிச்சுக்கலாம். ஓகே. இப்போ வடச்சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஓகேம்மா. ஆயில் காஞ்சிருச்சு. ஓகே. இப்போ சிக்கன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேம்மா. திருப்பி வச்சுருக்கேன். ஓகேம்மா. நல்லா வேகாது சிம்மில் வச்சுருக்கேன். ஓகேம்மா. சிம்மில் வச்சா தான் நல்லா வேகும். ஓகே. சிக்கன் நல்லா வெந்துச்சு. ஓகேம்மா. வச்சுக்கிறேன். ஓகே. நல்ல கலர்ஃபுல்லாக ஹோம்மேட் சில்லி சிக்கன் ரெடி. ஓகே. முளைப்படி கலராக இருந்ததுன்னா நல்லா கலராக இருக்கும். ஓகே. சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. வெளியே வாங்குற பொடி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்யறது. வெறும் மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும். சாஃப்டாக வந்துருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.